வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ஈவினிங் நம்ம முறுமுறுன்னு சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா நம்ம இது போல் நல்ல சுவையான தட்டை செய்து கொடுக்கலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் அரிசி மாவும் கொஞ்சம் கடலை மாவு பொட்டுக்கடலை இருந்ததுன்னா போதும், மூணுமே வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இடியாப்ப மாவு இல்லை பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அது ஒரு கப் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு உடச்ச கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அது இதில் போட்டுக்கலாங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை நல்லா இது போல் கசக்கிட்டு தோல்லாம் எடுத்துட்டு ஒரு துணியில் போட்டுட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா கல் வச்சு நம்ம இடிச்சிடலாங்க. முழுசாக இருந்தால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது வெளியில் வந்துடும். அதனால் ஒன்றும் பாதியமாக போல் நல்லா இடிச்சிட்டு இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், பொடித்த மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு வெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. நல்லா முறுமுறுன்னு வரத்துக்கு நம்ம இதில் வெண்ணெயை ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். முதல்ல எல்லா இடமும் பரவுற மாதிரி நம்ம முதல்ல பிசைஞ்சிருவோங்க. இதில் வேர்க்கடலைக்கு பதில் நம்ம கடலைப்பருப்பு கூட ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். விருப்பப்பட்டால் கருவேப்பிலை கூட இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இப்போ கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இதை போல் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக அதில் அது மேலே எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா இடமும் சின்ன லெமன் சைஸ் அளவு மாவு உருண்டை எடுத்துகிட்டு தட்டிடலாம். ஒரு 4 நல்லா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு காய வச்சிடலாம். நல்லா மெலிசாக தட்டிக்கலாங்க. இதில் பொட்டுக்கடலை, நம்ம உடச்ச கடலை, கடலை மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்து பண்ணதால் ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இதை போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் நம்ம முறுமுறுன்னு எதனா சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த போல் மாவுலாம் இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளும் செய்து சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா மெலிசாக தட்டிட்டு குச்சி இல்லைன்னா இப்போ ஃபோர்க் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக 1 2 3 இடத்துல நம்ம இதில் ஓட்டை போட்டுடலாம். உப்பி வராது. அதே சமயம் எல்லா இடத்துலையுமே எண்ணெயை நல்லா குடிச்சிட்டு முறுமுறுன்னு இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா எடுத்து போட்டுடலாம். கையில் எண்ணெயும் தடவிட்டு எடுத்தால் தான் வரும், இல்லைனா அப்படியே ஒட்டிக்கும். அதனால் நம்ம கையில் லைட்டாக அப்படியே எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு பாலித்தீன் ஷீட்டில் இருக்கிற மாவு தட்டி வச்சுருக்கோம்ல அது ஒன்றா அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இந்த காஞ்சிட்ருக்க எண்ணெயில் ஒன்றா போட்டுடலாங்க. உடனே திருப்பவும் வேண்டாம். இதை நல்லா காஞ்சிட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு பிறகு திருப்பிக்கலாங்க. மொத்தமாக எனக்கு 25 தட்டை வந்ததுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம இது வச்சுருந்து ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் நம்ம காஃபி கொடுக்கும்போது இதுவும் 2 சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கிற இந்த தட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பக்கம் வெந்து நல்லா முறுமுறுன்னு ஆன பிறகு திருப்பிக்கலாம்.
இப்போ 2 பக்கமும் செவந்துட்டு அந்த ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெய் வடி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதுப்போ நம்ம எல்லா தட்டையும் பொரித்து எடுத்துடலாம். தட்டிட்டு பொரித்து எடுத்துடலாம். நீங்களும் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுக்கு செய்து கொடுங்க. அருமையான இந்த தட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.